வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எதுக்கு அப்படிங்கிறீங்களா? இப்போ சொல்லக்கூடிய விஷயத்துக்காக தான். எப்போவுமே எந்த ஒரு விஷயமும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக ஆரம்பிக்குங்கிறது என்னோட கருத்து. ஓகே, என்ன விஷயம் இப்போ பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, ராகு கேது பயிற்சி பிஸ்னஸ் யாகத்தை பற்றி பேச போகிறோம். என்னது பிஸ்னஸ் யாகமா அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே தான் ஒரு சூட்சமும் இருக்குது. நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் யாகத்தை பற்றின கேள்வி கேட்டுட்டீங்க. அதில் ஒரு சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு, சார் நீங்கள் அதில் கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டிப்ஸ் சொல்லுவீங்களா, எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேட்டீங்க. எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு ஒரு முக்கியமான விஷயம். நான் இந்த யாகமே முழுக்க அனைத்து பிஸ்னஸ் மேனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 235 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு யாகம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, பிஸ்னஸ்க்கான ஒரு விஷயம் எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. கண்டிப்பாக உங்களோட கேள்விக்கு எப்போவுமே நான் பதில் கொடுக்க தயாராக இருப்பேன். சரி, அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான், அதாவது உங்களோட தொழிலில் வெற்றி பெறத்துக்கான வழிமுறைகள். 100% வெற்றி, 100% லாபம். இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இதுக்கு உங்களோட லக்னம் தேவை. கட்டாயம் உங்களுக்கு என்ன லக்னம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி உங்கள் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுதோ, எப்படி உங்கள் ராசி உங்களுக்கு தெரியுதோ, அதே போல் உங்கள் லக்னம் தெரிஞ்சால் இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்களா வெற்றி பெறலாம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க, கட்டாயம் நன்மைகள் நடக்கும். சரி, சிம்ம லக்னக்காரங்க அவங்களோட தொழிலில் வெற்றி பெறுறதுக்கும் லாபம் அடைகிறதுக்கும் வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன செய்யணும்னா, பெருமாள் கோயிலுக்கு போகணும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. 24 முறை வலம் வரணும். 24 முறை வலம் வரணும். அங்கே இருக்கும் விளக்கு போடும் இடத்துல 15 நெய் விளக்கு ஏற்றணும். 15 நெய் விளக்கு ஏற்றுங்க. ஓகேவா? அந்த கோவிலில் என்ன தானம் பண்ணணும்னா, பாயாசம் தானம் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச பாயாசம் உணவு எது நல்லா வருதோ அந்த பாயாசம் தானம் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இதை செய்யுங்க. வாரம் முடிந்தால் செய்யுங்க. இல்லைனா மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை கட்டாயம் இதை செய்யுங்க. ரொம்ப நல்லது, மறந்துடாதீங்க. முதல் வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க. என்ன நேயர்களே, உங்கள் தொழிலில் 100% லாபம், 100% வெற்றி கிடைச்சிதா? நீங்கள் கேட்ட கேள்வி, யாகத்துக்கு கலந்துக்க முடியலன்னா கூட இந்த விஷயம் நான் தரேன். அப்போ யாகத்தில் கலந்துக்கிட்டால் என்னென்ன விஷயம் தருவோன்னு நீங்களே யூகிச்சுக்கோங்க. இதுதான் சிவசக்தி மெயினான ஜோதிடத்தோட ஒரு நம்பர் 1 ஒரு விஷயம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கேட்டிங்களா அது உங்களுக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு உங்கள் கேள்விகளை கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் நான் நிஜமாக தரேன். அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கிறதுல ஐயமே வேண்டாம். மீண்டும் ஒரு நல்ல நாளில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.